காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலில் கருட சேவை உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. மும்மாட கோயில் என அழைக்கப்படும் இந்த கோயிலில் 3 நிலைகளில் சுவாமி காட்சி தருகிறார். இந்த கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்தோடு தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவையை ஒட்டி சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி நகைகள் அணிவிக்கப்பட்டது. பின்னர் கருட வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது கோவிந்தா கோவிந்தா பக்தி முழக்கமிட்டவாறு வழிபட்டனர். மறைந்த தேமுதிக தலைவர் கருணாநிதி பிறந்தநாளையொட்டி டெல்லியில் அவரது உருவப்படத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, எம்பி ராகுல் காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். டெல்லி திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் திருச்சி சிவா, வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சோனியா காந்தி, கருணாநிதியின் புத்தி கூர்மை மற்றும் ஆலோசனையால் தான் ஏராளமான முறை பயன்பெற்றதாக கூறியுள்ளார். அதன் பின்னர் பேசிய ராகுல் காந்தி, தமிழக மக்களின் கலாச்சாரம் மற்றும் மொழியை பாதுகாத்தவர் கருணாநிதி என்றும் அவருக்கு மரியாதை செலுத்தியது பெருமை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.